தாவீதுடைய உபவாச ஜெபமே தேவன் காக்கவில்லை. உன்னுடைய உபவாச ஜெபமா கேட்க போறார். நீ கூப்பிடும்போது உனக்கு முகத்தை காண்பிக்க மாட்டேன், என் பின்னால் என் முதுகை உனக்கு காட்டுவேன் என்று வசனமே இருக்கிறார். தேவையா உனக்கு? நல்லா சாப்பிடு, தெம்பாயிரு, உண்மையாயிரு, பொய் பேசாத. அதுவே மிகப்பெரிய உபவாசம். நீ உபவாசம் இருந்து பொய்யை பேசுகிற, ப்ராடு பண்ணுகிற, 420 செய்கிற, சீட் பண்ணுற, கெட்ட வார்த்தை பேசுகிற, இதுக்கா உபவாசம்? அட்டிச்சு பாலாக்கிடுவார். அரிசியை உரலை போட்டு அரைக்கிற மாதிரி அரைச்சிருவேன்னு சொல்கிறாரு, நசுக்கிடுவேன்னு சொல்கிறாரு. வாசனம்தான் உனக்கு வாழ்க்கை. வசனத்துக்கு செவிகொடு, என் வார்த்தைக்கு செவிகொடு. இல்லை என்றால் வேரோட வேரோட பிடுங்கி எறிவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. யோபு 13:4 சொல்லப்படுகிறது, நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லோரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவர்கள். படிச்சென்ன பிரயோஜனம்? 24 மணி நேரம் பைபிளை படிக்கிறியே, ஒரு பொய்யாவது நிறுத்த முடிஞ்சுதா? நீ பைபிளை தொட்டேன்னா தொலைச்சிருவேன்னு சொல்றார். பொய் பேசுவதற்கு பைபிளை படிக்கிற, பாவம் செய்வதற்கு பைபிளை வாசிக்கிற, ரெண்டையும் விட்டுருங்கய்யா. விட முடியலேன்னு சொல்றியே, பா ஜீவ ஒளிக்கு. எந்த தேவர்கள் உனக்குள்ள இருந்து பாவம் செய்ய தூண்டுகிறானோ அவனை ஆக்கினியில் போட்டு காண்பிப்பார். இது ஜீவன் உள்ள ஒளி, ஜீவ ஒளி, ஜப கோபுரம், கர்த்தரை நம்பி புறப்பட்டிருக்கிற ஊழியம். பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தருக்கு செவி கொடுத்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். எச்சரிக்கையா சொல்லுகிறேன், அந்த கிறிஸ்து செவி கொடுத்தால் நீங்கள் சாகவே சாவீர்கள். யார் வேண்டுமென்று தீர்மானம் பண்ணிக்கொள். எது சத்தியம்? உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறது தான் சத்தியம். இதுவே சத்தியம், மற்றதெல்லாம் பொய். பிரியமானவர்களே, கடைசியாக சொல்லுகிறேன், வாழ்வை முடித்துக் கொள்வதற்கு புறப்படாதீர்கள். வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். கணவன் மனைவி பிரச்சனையா? ஒரு பொருத்தனை செலுத்து. பிள்ளை தருதலையா? ஒரு பொருத்தனையை செலுத்து. பிள்ளை குடிகாரனா? ஒரு பொருத்தனை செலுத்து. புருஷன் குடிகாரனா? ஒரு பொருத்தனை செலுத்து. உன் சரீரத்தில் தீராத வியாதியா? கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செலுத்து. கர்த்தர் குணமளிக்கிற தேவன். அல்லேலூயா. வாக்களிக்க தேவன், வாக்களித்திருக்கிற தேவன் அதிசயங்களை காண பண்ணுவார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சனிக்கிழமை அன்றும், இந்த 2வது சனிக்கிழமை என்றும் கர்த்தர் உங்களோடு சிறிது நேரம் பேசியிருக்கிறார். ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தனிநபர் ஜெபமாய் ஜெபத்திற்கு கடந்து வரலாம். சகல நாட்களும் இங்கு ஜெபம் ஏறெடுக்கப்படும். வருவதற்கு வாய்ப்பில்லை என்கிறவர்கள் என்னுடைய டெலிஃபோன் நம்பர் 9442131629 அழைத்து ஜபித்து கொள்ளலாம். ஆனால் ஒரு முறை மட்டும் பண்ணுங்க, ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அல்லேலூயா. நான் வெளியிடுகிற ஜீவவழி ஜெபக்கோபுரம் புத்தகம், இயேசு பெரியவர் வார பத்திரிகை தற்பொழுது 296 பக்கத்தில் வெளிவருகிறது. யாருக்கா இந்த புத்தகம் வேண்டும் என்று சொன்னால், ஒரு புத்தகத்தின் விலை 150 ரூபாய். 296 பக்கம், விலை குறைவுதான். உங்களுக்கு அதிகமாய் தெரிந்தால் நான் பொறுப்பல்ல. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. ஜீவ ஒளி ஜெபக்கோபுரத்தில் செய்த, வாசித்தாலே நீ பரிசுத்தம் அடைவாய்.
வேண்டுமென்கிறவர்கள் தங்கள் முகவரியை எனக்கு அனுப்புங்கள். என் நம்பருக்குத்தான் அனுப்ப வேண்டும். எஸ்எம்எஸ் ஆர் வாட்ஸ்அப். 150 ரூபாய் கொடுத்து புத்தகம் வாங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தபால் செலவு 25 ரூபாய் சேர்த்து அனுப்புங்கள். ஜிபே பண்ணுங்கள், அனுப்பி தருகிறேன். இல்லை 175 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாது என்று நினைக்கிறவர்கள் முகவரியை மட்டும் தாங்க. 1,00,000 முகவரி தந்தாலும் நான் 1,00,000 புத்தகங்கள் உங்களுக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆமென். மேலும் இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் பரப்ப வேண்டும். உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்களும் ஒரு புத்தகத்துக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் வைத்து 100 புத்தகம், 200 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம், 2000 புத்தகம், 5000 புத்தகம், 10,000 புத்தகம் என்று நீங்கள் அச்சிட்டு ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு முன் வாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த புத்தகத்துக்குடைய தொகையை எங்களுக்கு அனுப்பி கொடுங்கள். நாங்கள் அச்சிட்டு தேசமுகம் இலவசமாய் கொடுக்கிறோம். உங்களுக்கு அதே பிரதிகள் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்திலே அனுப்பி தருகிறோம். எப்படியாயிலும் கர்த்தருடைய சுவிசேஷம் தேசமெங்கும் பரவ வேண்டும். அல்லேலூயா. பரப்பப்பட வேண்டும். காலம் மிகவும் கொடியதாக இருக்கிறது. மேலும் ஜீவோலி தொலைக்காட்சிக்கு இந்நாள் வரைக்கும் உங்களிடத்தில் காணிக்கை நான் கேட்டதில்லை. முடிந்தால் நீங்கள் விரும்பினால் எவ்வளவுக்கு திராணியோ அவ்வளவுக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கு செலுத்தப்படுகிற எந்த காணிக்கையும் திரும்ப செலுத்தத்தக்கதல்ல. அவை ஜாக்கிரதையாக இருந்து கொடுங்க. திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இங்கு காணிக்கை கொடுக்காதீர்கள். உங்கள் காணிக்கை இல்லாமலே தன வருஷம் தொலைக்காட்சியை ஓட்டியிருக்கிறேன். ஆகவே கொடுக்கிற மனதுள்ளவர்கள் கொடுங்க. கொடுத்துக்கிட்டு புலம்புகிறவர்கள் இந்த ஊழியத்தை கொடுக்கவே கூடாது. நாளை பாஸ்டர் சொன்னார், ஏன் கொடுத்தா என்று கேட்டார். ஆகவே என்னிடத்தில் கேட்பது தவறான செயல். உங்களுக்குள்ள அந்தி கிறிஸ்துக்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு எந்த ஊழியத்துக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்கள். ஆனால் இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவருடைய கொடிகள் எல்லாம் இறக்கப்படும். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயம் கட்டுவதற்கும் பராமரிப்பதற்கெல்லாம் விசுவாசிகளிடத்தில் என்று கொள்ளையிட்ட ஊழியக்காரர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு வரைக்கும் யாரிடத்திலும் கேட்டதில்லை. ஆனால் இனி கேட்காமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் 5000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு ஆயத்தம் பண்ணுகிறேன். இதுவே புதிய எருசலேம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். எத்தனையோ இட சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தேவனை தேடுங்கள். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கவியோ சூளை நெருப்போ காக்கிற தேவன் நம்மோடு. தொடர்ந்து நான் 2002 எழுதப்பட்ட சுமார் 100க்கு மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அத்தனை தீர்க்க தரிசனம் 90% நிறைவேறிவிட்டது.
இந்த தீர்க்க தரிசனத்தை இப்பொழுது என் மனைவி வாசிப்பாள். கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், திருந்துங்கள், எழும்பி பிரகாசியுங்கள். ஆமென்.